பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வெற்றி விழா படங்களில் குறிப்பிடத்தக்க படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பான வேட்டைக்காரன் படம். 1964ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் அன்று வெளியானது. அதே நாள் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த இயக்குனர் B.R. பந்துலு அவர்களின் தயாரிப்பில் கர்ணன் படமும் வெளியானது. அன்றைய நாளில் கர்ணன் படத்தை விட மிக சிறப்பாக ஓடி வசூல் தந்த படமாக வேட்டைக்காரன் அமைந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வீரதீரமாக துள்ளல் நடிப்பை வழக்கம் போல் வழங்கியிருந்தாலும் காதல் காட்சிகளில் கதாநாயகியுடன் அதிகம் நெருக்கங்காட்டி நடித்த முதல் படம் இது என்று சொல்லலாம். இந்த படம் வெளியாகி 30 வருடங்கள் கழித்தும் பேருந்து பயணத்தில் வீடியோவில் ஒளிபரப்பப்பட்ட இந்த படம் மக்களை கவர்ந்ததற்கான ஒரு சுவராசியமான பதிவை இப்பதிவில் பார்ப்போம். இது குறித்தான தகவல் 16/10/94 நாளிதழ் ஒன்றில் வெளியாகியிருந்தது. அதனை பார்ப்போம். சென்னையில் இருந்து திருப்பதிக்கு JJ பஸ் விடப்பட்டிருந்தது. சூப்பர் டீலக்ஸ் வசதி கொண்ட இந்த பஸ்ஸில் வீடியோ வசதியும் உள்ளது. இந்த பஸ்ஸில் பயணிகள் திருப்பதிக்கு சென்றார்கள். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் படம் வீடியோவில் ஒளிபரப்பப்பட்டது. சென்னையிலிருந்து புறப்பட்ட பஸ் 2.25 மணி நேரத்தில் திருப்பதி போய் சேர்ந்தது. பஸ் திருப்பதி சென்றடைந்த பின்னரும் பயணிகள் பஸ்ஸை விட்டு இறங்கவில்லை. காரணம், வேட்டைக்காரன் படத்தில் லயித்திருந்த பயணிகள் இறங்க மனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். பயணிகள் இறங்காமல் இருப்பதை பார்த்த பஸ் கண்டக்டர் படத்தை ஆஃப் செய்துவிட்டு பயணிகளை பார்த்து, உங்களுக்கு மேல் திருப்பதி செல்ல பஸ் தயாராக இருக்கிறது, இறங்குங்கள் என்று கூறினார். ஆனால் பயணிகளோ, நாங்கள் மேல் திருப்பதிக்கு அப்புறம் போகிறோம், முதலில் படத்தை போடு என்று கூறினார்கள். இதனால் வேறு வழி இல்லாமல் கண்டக்டர் மீண்டும் வீடியோவை ஆன் செய்தார். படம் முழுவதும் பார்த்துவிட்ட பிறகுதான் பயணிகள் பஸ்ஸை விட்டு இறங்கி சென்றார்கள். அந்த அளவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படம் காலங்கள் பல கடந்தோடினாலும் அவர்களை ஈர்த்துள்ளது என்றே சொல்லலாம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.